ஸ்டோரி நேரும் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சாஃப்ட் ஹார்ட்டட் காடோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷாவை கட்டி போட்டுட்டு உள்ள சூஹி உடம்புக்குள்ள இருந்த டீமன் வெளியே வந்திருந்தா. இப்ப அவ சூஹியோட உடம்பு வழியாவே வந்து ஷாவை பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல போயிட்டு இருக்கா. உள்ள நம்ம சூஹி இருந்துட்டு ப்ளீஸ் அவனை ஒண்ணு பண்ணிடாத, விட்டுன்னு கத்த ஆரம்பிக்க. ஆனா ஷாவோட அப்படியே தோல் கிட்ட கடிக்க ஆரம்பிக்கிறா. கடிச்சதும் உடம்பு சரியாகுது. எல்லாரையும் கூப்பிட்டு இவரை பாருங்களேன், இவருக்கு இருக்கிறது கடவுள் பாடி, இவரை கடிச்சதுமே என் வியாதி சரியா போயிருச்சு, வேற எந்த மருந்துமே இல்லங்கும் போது இதானே ஒரே ஆப்ஷன், எல்லாரும் வந்து கடிங்கன்னு சொல்ல ஒரு மனுஷனை எப்படிங்க கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாவம் பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கான்ல, அவன் உள்ள வரான். ஏற்கனவே சூஹி ஆபரேஷன் பண்ணால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த குழந்தைங்க 2 பேருக்கும் சரியாவே ஆகல, சோ இதுதான் ஒரே ஒரு வழி போலன்னு சொல்லிட்டு அவன் ஆளா ஷாவை போய் கடிச்சு வைக்கிறான். ஷாவ் வழியில கதறான். என்னதான் அவன் கடவுள் பாடியா இருந்தாலும் ஆனா அவனுக்கும் கடிச்சா வலிக்கும் ரத்தம் வரும்ல, அதுவும் கடிச்சு சதைய வர சாப்பிடணும் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்கா சூஹி. எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. வேற வழியே இல்ல, அவர் எப்படியும் சாக மாட்டாரு, நமக்கு நல்லது தானே, சோ நம்ம கடிச்ச ரத்தத்தையும் சதையையும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒருத்தங்களா அடுத்தடுத்து பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கான்ல, அவன் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏற்கனவே இந்த குழந்தைங்க 2 பேருக்குமே சரியாதான் ஆயிருந்திருக்கு. ஆனா வில்லேஜ் சீஃப் கிட்ட சூஹி அதுக்கும் முன்னாடியே போயிட்டு நீ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்திருக்கா, அதாவது டீமன் சூஹி முன்னாடி போய். சோ இந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா சரியா போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும், அது ஒரு பெரிய ஆபத்து ஆயிடும், சோ அப்படி விடக்கூடாது, இந்த குழந்தைங்களை இப்பவே கொல்லணும்னு அந்த 2 குழந்தைங்களும் தான் உள்ள போய் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான். இங்க மக்கள்லாம் ஆளாளுக்கு ஓடுறாங்க, ஷாவை போட்டு ஆளாளுக்கு கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சூஹி அமைதியா நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் போட்டு கடிச்சதுல இப்ப கடவுளே இல்லதானே ஷாவ், ரொம்ப உடம்பு வீக் ஆயிருது, சோ அதனால பயங்கரமா வீக் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கான். அங்க சூஹி உடம்புல இருக்க டீமன் பக்கத்துல போறா. என்ன ஷாவ் இப்படி ஆயிடுச்சான்னு கேட்க, சூஹி ஏன் இப்படி பண்ண, எதனால இப்படி பண்ணன்னு கேட்க, ஏன்னா அது காதல்ல நினைச்சியா, இருந்தாலும் கடவுளுக்கு சாஃப்ட் ஹார்ட் இப்படி இருக்க கூடாதுப்பா, நான் ஒரு டீமன், எங்கிட்ட போய் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு சூஹி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல உள்ள இருக்க சூஹி கத்த ஆரம்பிக்கிறா, என்ன அவனை பாக்க விடுன்னு. சரி போனா போது, சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாத்துக்கோன்னு உண்மையான சூஹிய வெளியே விட. சூஹி பாத்துட்டு இருக்கா. ஷாவை என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், என் ரத்தம் உன்னை எப்பவுமே சரி பண்ணும் தானே, ஏற்கனவே சரி பண்ணிருக்கு, என் ரத்தத்தை கொடுக்கற அப்படின்னு அவன் உடம்புல இருக்கிற காயத்துல எல்லாம் ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கையை கிழிச்சு கொட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த கண்ணை கட்டின கடவுள் பேச ஆரம்பிக்கிறாரு. அது அவன் அப்ப கடவுளா இருந்தான், ஒரு ரத்தம் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, இதுக்கும் மேல இருக்காதுன்னு சொல்ல. இப்ப நான் என்ன பண்ணணும், ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு அவரோட கடவுள் இதயத்தை திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துருங்க, நான் தயவு செஞ்சு கேக்குறேன், என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கு பதிலா அவன் உயிர் போயிருமே, அவன் இதயத்தை நான் அவனுக்கு கொடுக்கணும், அது கூடவே சேர்த்து உன்னோட ரத்தத்தை ஒட்டு மொத்தமா கொடுக்கணும், நீ இறந்து போயிருவ, பரவாயில்லையான்னு கேட்க, பரவாயில்ல, அவரை காப்பாத்துறதுக்காக தான் என் உயிர் போகுதுன்னா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சூஹி சொல்றா. கடவுள் அந்த இதயத்தை கொடுக்கறாரு, அதை நம்ம ஷாவோட உடம்புக்குள்ள வச்சுட்டு இவளோட ரத்தத்தையும் சதையையும் மாறி மாறி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படிதான் ஷாவுக்கு மறுபடியும் உயிர் வந்திருக்கு. பிளாஷ்பேக் இதோட முடியுது. ஷாவ் சூஹிய அங்கிருந்து காப்பாத்திட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிரு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளை தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். இந்த டியூக் இருக்கான்ல, அவன் ஆளுங்களோட ஆப்போசிட்ல நிக்கிறான். அப்ப மூச்சு எந்திரிச்சு பாக்குறான். விடாதீங்க, அவளை விடாதீங்க, அவ கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும், என் ஜூனியர் அவ அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பார்த்தா அந்த மூச்சு யாருன்னா வில்லேஜ் சீஃப் இருந்தான்ல, அவன் தான். இத்தனை வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி உயிரோட இருந்துட்டு இருக்கான். அவன் ஒரு ஃபிளவர் ஸ்லேவா இருக்கதால மனுஷங்க ரத்தத்தை குடிச்சு. இங்க பார்த்தா ஷாவ ஆளாளுக்கு கத்தியால குத்திட்டு இருக்காங்க. பாடி ரொம்ப வீக் ஆகுது. சூஹி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க பொத்தனு கீழே விழுந்துடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பெய்ஷா வந்துடுறான், தளபதி, அப்புறம் நம்ம பாபா வந்துடுறா. 2 பேரும் சேர்ந்து மத்தவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சூஹிக்கும் எல்லா ஞாபகங்களும் மறுபடியும் வந்துருது இல்ல. நேரா அவ மனக்கடலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற இந்த டீமனை கத்தியால குத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு கத்தியால குத்தி கொள்ளலான்னு பார்த்தா என் கூட சேர்ந்து நீயும் இறந்துருவ, ஆனா என்ன, நீ மறுபடியும் அவதாரம் எடுப்பல்ல, அப்ப நானும் உனக்குள்ளேயே தான் வருவேன், உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல சூஹி டக்குனு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. ஷாவை பத்தி எல்லா ஞாபகமும் இப்பதான் அவளுக்கு வருது. ஷாவுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. போன ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்து பார்த்தா ஷாவோட உடம்புல இருந்து கத்தியை எடுக்க முடியல, எங்களால கத்திய தொட்டாலே ஷாக் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சூஹிட்ட சொல்றாங்க. சூஹி போன ஜென்மத்துல டாக்டர் இல்ல, சோ எல்லா மெடிசனும் அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஷாவ் என்ன கத்தியை எடுக்க விடு, நான் தான் சூஹி வந்திருக்கேன், உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பாக்கலான்னு பாக்குறேன், ஆனா அந்த கத்தி என்ன விட மாட்டேங்குதுன்னு சூஹி சொல்றா. இந்த தடவை கத்தியெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் எதுவுமே செய்யாம அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறான். கத்தியெல்லாம் எடுத்ததுமே அவளோட பிளட் அந்த தண்ணியில கலந்து அவன் உடம்புக்குள்ள ஏறுற மாதிரி பண்ணதுமே ஷாவ் கண்ணை முழிச்சிடுறான். சூஹி நீ எந்திரிச்சிட்டியா, எல்லா ஞாபகமும் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அம்மாடா எனக்கு எல்லா ஞாபகமுமே வந்துருச்சு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சூஹி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா.
இல்ல நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு டீமனுக்கும் மனுஷிக்கும் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத முட்டாளா நான் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு ரொம்ப காய கொடுத்துட்டேன்ல, வலிச்சுதான்னு கேட்க என்னை விட்டு நீ போனல, அப்ப வலிச்சுதுன்னு சொல்லிட்டு சூஹி வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. இங்க பார்த்தா பெய்ஷாவுக்கு சூஹியை எப்படியாவது கூட்டு வா அப்படின்னு ராஜா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. கரெக்டா அப்போ அவன் கையில தான் வாலா பாவ் இருக்கா. இது ரொம்ப சண்டை நடந்தது இல்ல, ஷாவுக்கு உடம்பு முடியலன்னா பாவ் மறுபடியும் வாலா மாறிடுவால, அந்த மாதிரி வாலா மாறி இருக்கா. இவன் மறுபடியும் மனுஷ உருவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்ல, நான் இப்ப சரியாயிட்டானா என் மாஸ்டர் சரியாயிட்டாருன்னு அர்த்தம். உனக்கு இந்த ஹெட் பேண்ட நான் தான் வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு பாவ் கொடுக்குறா. அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சூஹி ஷாவ் 2 பேரும் ஒழுங்கா ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. சூஹிய ஷாவ் சொல்லிட்டு இருக்கான், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ இந்த உள்ள இருக்கிற டீமன் கூட பேசினியான்னு கேட்க ஆமா பேசின, அது அதோட பேரை ஹுவான் சொன்னுச்சு. உன் பேரு ஷாவ் இல்ல, ஷாவுக்கும் ஹுவாக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு, உனக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்க இல்லையே, சம்மதம்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, எதேச்சியாதான் அந்த மாதிரி இருக்குது போல அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சொல்ற, எனக்கு எங்கேயாவது பயமா இருக்கு, ஒருவேளை விதி மறுபடியும் மாறாட்டி நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஹி ஆள ஆரம்பிக்கிறா. போன தடவை நான் கடவுளா இல்ல, இந்த தடவை நான் கடவுளா தானே இருக்கேன், ஒன்னும் ஆகாது வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஷாவ் சூஹியை கூட்டிட்டு வெளியே வரான். வெளியே பாபாவை பார்த்ததும் சூஹி ஆள ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல நம்மளோட குழந்தைதான் அப்படின்னு ஷாவ் சொல்றான். சூஹி வேகமா பாபாவை போய் கட்டி பிடிச்சுக்கிறா. சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாபாவுக்கு நம்ம ஷாவும் கொஞ்சமா மெமரிஸ கொடுக்க இந்த 2 பேரும் தன்னோட அம்மா அப்பான்னு எல்லா கதையுமே அவளுக்கு தெரியுது. அப்போ எனக்குன்னு குடும்பம் இருக்கா, அம்மா அப்பா இருக்காங்களான்னு சொல்லிட்டு பாபா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இங்க பார்த்தா அந்த மூச்சிக்கு மனுஷ ரத்தமே இல்ல, எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் வேணும்னு பதறிட்டு இருக்கான். நான் எல்லாமே என் சூஹிய நான் அடையறதுக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிளவர் ஸ்லேவ் ஆனதுல இருந்து எனக்கு மரணம் கிடையாது, ஆனா ரத்தம் குடிக்காம என்னால வாழ முடியாது. எல்லா ஃபிளவர் ஸ்லேவையும் என் கூட சேர்த்துக்கிட்டு ஒரு ராஜ்யமே நடத்திட்டு இருக்கேன்னா என்ன காரணம், எப்படியும் சூஹிய மறுபடியும் கண்டுபிடிச்சிடலாம் தான், ஆனா அதுக்கப்புறமா நான் மனுஷனாவது அட்லீஸ்ட் மாறணும், இதுக்கும் மேல என்னால டெய்லி ரத்தம் குடிச்சிட்டு இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு டியூக் வரான். நான் உங்களுக்கு இன்னும் இருக்கேன், இங்க பாருங்க என் பாடி எல்லாம் இன்னும் சரியாகல, இந்த ரத்தத்தை குடிங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பெரிய பெரிய உயரங்களை அடைய போறோம் அப்படின்னு டியூக்கு கதை விடுறான். சரி ஓகேன்னு இவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்னு மூச்சியும் ரத்தத்தை வாங்கி குடிச்சிடுறான். அடுத்து மூச்சி நேரா சூஹிய பார்க்க வந்துடுறான். சூஹி பார்த்ததுமே இது தன்னோட சீனியர்ங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறா. எவ்வளவு கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த ஜென்மத்துல நான் இந்த ஊரோட இளவரசி, அது ஞாபகம் இருக்குல்ல, என் மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன்னு அவன் கையில இருந்து ஹேர் பின்ன புடுங்கி அவன் நெஞ்சிலேயே கொத்திட்டு இருக்கா. என்ன ஆனாலும் நான் சாக மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உன் மனசுல இருக்கிற டீமன் ஹார்ட்டை நான் ஒட்டு மொத்தமா வெளியே எடுத்துடுறேன், அப்புறம் உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது இல்லன்னு சொல்ல எனக்கு எதுவும் நீ செய்ய வேண்டாம், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஆனா ஒருவேளை உன்னால ஷாவுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உன்னை கொல்லவே தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா உன் உடம்புக்குள்ள இருந்து இந்த டீமன் ஹார்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வியாதி இருக்குல்ல ஒட்டு மொத்தமா அழிஞ்சிரும், அப்புறம் நான் மறுபடியும் மனுஷனா மாறிடுவேன், எனக்கு அது போதும், இதுக்கும் மேல இந்த ஃபிளவர் ஸ்லேவா இருந்து என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்ல, சரி ஓகே பாக்கலாம் அப்படின்னு சூஹி சொல்றா. என்னைக்காவது என் ஹெல்ப் உனக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அப்போ என்ன வந்து பாரு, பீச் தோட்டத்துலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூச்சி கிளம்பி போயிடுறான். இங்க அதுக்குள்ள நம்ம ஷாவ் ஒரு பொருளை ரெடி பண்ணிடுறான். இன்னும் ஒரே ஒரு மருந்து மட்டும் தான் வேணும், நட்சத்திரத்துல இருந்து எடுக்கிற மருந்து. அந்த மருந்தையும் எடுத்துட்டா எந்த இடத்துல கரெக்டா உள்ளுக்குள்ள அந்த ரூட் இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். பாபாவை பாக்குறா. சரி ஓகே கடைசி இன்கிரீடியன்ட்க்கு நம்ம எல்லாம் போலாமாப்பா அப்படின்னு கேக்குறா. நம்ம பாபாவ் பேய் ஷாவ் அப்புறம் ஷாவ் சூஹி 4 பேரும் மலை உச்சிக்கு போறாங்க. சூஹி அமைதியா ஷாவ் மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து ஷாவ் வந்து மருந்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபைனலா ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஃபன் பண்ணலாம், நாளைக்கு காலையில நமக்கு வேலை இருக்குல்லன்னு சொல்லிட்டு பாபாவ் ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறா. இங்க அதே நேரத்துல எக்கச்சக்கமா உள்ளுக்குள்ள நிறைய ஃபிளவர் ஸ்லேவ் எல்லாம் ஜெயில இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் டியூக்கு போய் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். எல்லாரும் அங்க இருந்து வெளியே ஓடி போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சூஹி எல்லாரும் ஊருக்குள்ள போகும்போது அங்க தளபதியோட பையன் இருப்பான்ல, அவன் வந்துடுறான். அப்பால இருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க, அங்க இருந்த எல்லா ஃபிளவர் ஸ்லேவும் வெளியே போயிட்டாங்க, அந்த வியாதி பரவ போகுது அப்படின்னு சொல்ல சூஹி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டியூக்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. நிறைய டாக்டர்ஸ கூப்பிடுறா. அங்க வர டாக்டர்ஸ் எல்லாம் இம்மா எத்தனையோ வியாதியா நாங்க பாத்துருக்கோமா, இந்த மாதிரி ஒரு வியாதியை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்ல, ஜூஹி உடனே மினி ஆபரேஷன் ஒண்ணு பண்ணணும், வேற ஏதாவது கையில கால்ல முதுகுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஆபரேஷன் பண்ணி அந்த பூவை நம்மளால வெளியே எடுக்க முடியும், ஆனா தலைக்கிட்ட கழுத்துக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நம்மளால பெருசா எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன், மத்த பேஷண்ட் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சூஹி நேரா ரூம்குள்ள வரா. அங்க வந்ததும் நம்ம பேஷா வரான். இந்த வலையில பாருங்க உங்களை அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, ராஜா கூப்பிட்டுருப்பாரு போல. சூஹி அப்பாவை பாத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி பக்கத்துல போறா. அவருக்கு ரொம்ப உடம்பு வீகா இருக்கு. இத பாத்துட்டு சூஹிக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. இல்லம்மா உன்ட நான் நிறைய உண்மைகளை சொல்லாமலே மறைச்சிட்டேன்,
நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாஸ்க் ஒண்ணு காட்டுறாரு. இந்த மாஸ்க போட்டிருக்க ஒரு பாதுகாவலன் எப்பவுமே சூஹிக்கு கம்பெனியா இருந்திருக்காங்க. முக்கியமான நேரத்துல எல்லாம் ஜெயில சாப்பாடு கொண்டு காட்டுறது, அப்புறமா அவளை ஊஞ்சல உட்கார வச்சு ஆட்டி விடுறதுன்னு. அந்த மாஸ்க் ராஜாட்ட இருக்கத பாத்துட்டு அப்பாதான் அவர் மாறு விஷயத்துல என்கிட்ட வந்து அவ்வளவு பாசத்தை காட்டியிருக்காரா அப்படின்னு சூஹி கண்டுபிடிக்கிறா. ஆனா எதுக்காக என்கிட்ட அவ்வளவு கோவத்தை காட்டணும் அப்படின்னு சொல்ல பழைய கதையை அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சூஹி பிறக்கும் போதே ஒரு டீமன் மாதிரி பிறந்திருக்கா. அந்த குழந்தைய கொன்னுடுங்கன்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க. ஆனா சூஹியோட அம்மா என் குழந்தைய ஒன்னும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க குழந்தை பிறந்த உடம்போட வேகமா வந்து எல்லார் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய பாத்துட்டு அவங்களே கொஞ்சம் பயந்துதான் போறாங்க. ஆனா கொல்ல விட மாட்டேங்கிறாங்க. ராஜா வந்துட்டு வேண்டாமா குழந்தைய கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா குழந்தைய மறுபடியும் பாக்கும்போது பேய் மாதிரி இருக்கிற அந்த குழந்தை திடீர்னு வானத்துல நிலா வெளிச்சம் பட்டதும் சாதாரண குழந்தையா மாறிடுது. இங்க பாருங்க என் குழந்தை நல்லா இருக்கு, அழுது பாருங்க, பிளீஸ் குழந்தைய விட்டுருங்க அப்படின்னு அவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. ராஜா மத்தவங்க யார் பேச்சையும் கேட்காம ராணி பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க, குழந்தைய யாரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி வேற வழியே இல்லாம அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு நல்ல ராசி கிடையாது அப்படிங்கிற பேரோடையே ஒரு வழியா சூஹி வளர்ந்து வந்திருக்கா. இந்த கதையை சொல்லிட்டு உன்னை நான் உயிரோட விட்டு வச்சேன், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு இந்த கதையெல்லாம் தெரிய வரும், அப்போ நீ தெளிவான பொண்ணா இருப்ப, உங்க அம்மாவை மேல பாசம் வச்சதெல்லாம் உணர்ந்துருவேன்னு நினைச்சேன். அதே மாதிரியே நடந்திருக்குமா, நாட்டை பாத்துக்கோ, நான் உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டு இருக்காரு. சூஹி மறுபடியும் திரும்ப வரா. ஷாவ் பாக்குறான். இந்த மாத்திரைய வாயில போட்டுக்கோ, ரொம்ப உடம்புல வலிக்கும், ஏன்னா எந்த இடத்துல அந்த டீமன் ரூட் இருக்குங்கறத தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல சூஹி பாத்துட்டு இருக்கா. ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா எந்த இடத்துல டீமன் ரூட் இருக்குன்னு சத்தியமா தெரியவே இல்ல, கண்டுபிடிக்க முடியல. ஷாவ் சொல்றான், ஒருவேளை டீமன் ரூட் இவரோட உடம்புக்குள்ள இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வரான். அங்க இந்த கண்ணை கட்டின கடவுள் இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டே இருக்கீங்கன்னு கேட்க, ஒன்னால இல்லனா சூஹியால, ரெண்டு பேரால மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும், அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டின சாமி ரொம்ப ஓவரா சீன் போட ஆரம்பிக்கிறான். உள்ள பாபா வரா. யோ தலியா, என் அப்பாவே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ரெண்டு மிதிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு கொடைய வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ண ஆள் தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. பா கவலைப்படாதீங்கப்பா, இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. ஆனவன் மேல உண்மையாவே ஒரு கடவுளுக்கு பாசம் இருக்கு, எதுவுமே சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்காரு. இங்க சூஹி மறுபடியும் மெயின் ஹாலுக்கு வரா. அங்க பார்த்தா ஃபுல்லா அந்த செடி எல்லாம் முளைச்சு ஆளுங்க இருக்காங்க. அதை பார்த்ததும் அவளுக்கு பழைய போன ஜென்மத்து ஞாபகம் வந்துருது. கொஞ்சமா சோகமாயிட, இவளை கொண்டா சரியா போயிடும், அங்க இருக்கிற சில ஆளுங்க எல்லாம் வால் எடுத்துட்டு வர ஷாவ் அங்க வந்துடுறான். இங்க பாருங்க, அந்த டியூக் அமிச்ச ஆளுங்க தானே நீங்க, மத்த மக்களையும் தயவு செஞ்சு கெடுக்காதீங்க, இந்த ரெண்டு பேரும் இங்க இருந்து வெளியே அனுப்பு அப்படின்னு ஷாவ் உத்தரவு போட்டுடுறான். ஷாவ வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணா அவனுக்கே பதிலுக்கு வந்து ரிவீட் அடிக்கும்ல, சோ அதனால அங்க பெய்ஷா வந்துடுறான். அவன் அந்த ரெண்டு பேரையும் துரத்தி விட ஆரம்பிக்கிறான். மத்த அத்தனை பேரும் நம்ம சூஹியோட கையை பிடிச்சிட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்செட் ஆயிட்டு அப்படியே மயங்கர நிலைமைக்கு போயிடுறா. அந்த பாபா வரா. என்னாச்சு, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க ஷாவ் வரான். பாபா நீ கொஞ்ச நேரம் வெளியே போ, சூஹி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுபடியும் உங்களுக்கு பழைய மாதிரி முடிவு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு சூஹி ஆள ஆரம்பிக்கிறா. அவளை அப்படியே மயக்கம் போட வச்சுட்டு பாபாவை மறுபடியும் ஷாவ் கூப்பிடுறான். அவனோட இதயத்தை வெளியே எடுத்திருக்கான். அதை ரெண்டா வெட்டி பாதி பவரை வந்து பாபாவுக்கு கொடுத்துட்டு, உன் அம்மாவை பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை, மீதி பவர் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பாபாவுக்கு சீரியஸ்னஸ் சுத்தமா புரியல. அம்மாவை நான் பாத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வாங்கிக்கிறா. இன்னொரு பக்கம் ஷாவ் நேரா பெய்ஷாவை பாக்குறதுக்கு வரான். முக்கியமான சில விஷயங்களை நான் உன்கிட்ட சொல்லணும், அது நீ முடிச்சே தீரணும், புரியுதா? ஒரு ஃபிளவர் ஸ்லேவ கூட விடக்கூடாது, அவங்களை எப்படி நான் வழிக்கு கொண்டு வரது நான் பாத்துக்கிறேன், ஆனா மிச்சம் மீதி சில பேர் உயிரோட இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு உனக்கு நான் சொல்லித்தரேன், அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ஷாவ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனும் அதிர்ச்சி ஆயிட்டு ஓகேன்னு கேட்டுக்கிறான். ஷாவ் நேரா கிளம்பி மெயினான ஒரு இடத்துல நின்னுட்டு அவனோட மீதி உயிர் சக்தி இருக்குல்ல, அந்த இதயம் அதை அப்படியே கையில எடுத்துட்டு வானத்தை பார்த்து விட மழை தூறல் மாதிரி அப்படியே செதற ஆரம்பிக்குது. யார் யாரெல்லாம் அந்த வியாதியால பூ வளர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் மேலயும் போய் விழுது. அவங்க எல்லாம் உடனே நல்லாயிட்டு இருக்காங்க. அங்க கண்ணை கட்டுற கடவுள் வந்துட்டு மொத்தம் 28,000 பேருக்கு அந்த வியாதி இருக்கு, அவங்க 28,000 பேருக்கு நீ இந்த மாதிரி பவர் கொடுத்தனா உனக்கு 28,000 மின்னல் சக்தி தண்டனை கிடைக்கும், பரவாயில்லையான்னு கேட்க, பரவாயில்ல நான் சாவேன் அவ்வளவுதானே, பரவாயில்ல அப்படின்னு ஷாவ் சொல்லிட்டு மறுபடியும் பவரை கொடுத்துட்டே இருக்கிறான். மக்கள்லாம் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. நிம்மதி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷாக்கு அப்படியே உயிரே போற மாதிரி இருக்கு. இதுக்கும் மேலதான் 28,000 மின்னல் சக்தி தண்டனையை வாங்கணுமா? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, சுத்தி வந்துடுறாங்க. ஷாவ் நம்மள காப்பாத்துறதுக்காக இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு, அவரை சாக விடக்கூடாது அப்படின்னு சுத்தி நிக்க கண்ணை கட்டின கடவுள் பாக்குறாரு. போன ஜென்மத்துல மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவன் செத்தாலும் பரவாயில்ல அவனை கடிச்சு தின்னாங்க, மக்களை புரிஞ்சுக்கவே முடியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்டனைய ரொம்பவே குறைச்சிடுறாரு. அதனால சீக்கிரமாவே இந்த மின்னல் சக்தி நின்னு போயிடுது. இப்பதான் சூஹி கண்ணு முழிக்கிறா. வேகமா வெளியே வந்து பார்த்தா மக்கள்லாம் நகர்றாங்க.
ஷாவங்க பாதி உயிர் போற மாதிரி எப்படி இருந்துட்டு இருக்கான். இவ ஓடி போயிட்டு என்ன பண்ண, ஏன் இந்த மாதிரி மறுபடியும் பண்ணன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க. அழக்கூடாது, எனக்கு நீ நல்லபடியா வாழணும், அது போதும். இந்த பாடி தான், இந்த இதுக்கெல்லாம் மருந்துன்னு எனக்கு தெரியும், அதை வச்சுதான் சரி பண்ண முடியும்னு சொல்ல ஜூஹி பாக்குறா. இன்னும் உனக்கு உயிர் இருக்கு, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஷாவை கூட்டு போய் உள்ள படுக்க வச்சுட்டு விசில் ஊதுனா நீ வருவலன்னு மாறி மாறி விசில் ஊதிட்டு இருக்கா. ஆனா ஷாவ் எந்திரிக்கவே இல்ல. மறுபடியும் அன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கா. பார்த்தா இன்னும் நிறைய பேருக்கு அந்த செடி வளர்ந்துட்டே இருக்கு. இது எப்படி வளருது, நேத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஷாவ் வலிச்சான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி நாள் டியூக் இருக்கான்ல, அவன் மேல அந்த பவர் படுறதுக்குள்ள வேகமா மூச்சியை பார்த்து ஓடி வந்து காப்பாத்துங்க, செடி சாக போகுதுன்னு சொல்லிருக்கான். சோ மூச்சியை இந்த செடி சாகாம பாதுகாத்திருக்கான். இவன் ஒருத்தனுக்கு வியாதி இருந்தா மறுபடியும் அது எல்லாருக்கும் பரவிட்டே இருக்கும்ல, அதே மாதிரியே அது எல்லாருக்கும் பரவி இருக்கு. அது ஒரு வேலைக்காரன் சொல்ல இத சூஹி காதுல வாங்கிடுறா. இந்த டியூக்னால என் புருஷன் பண்ண அவ்வளவு தியாகத்துக்கும் மதிப்பு இல்லாம போயிடுச்சு, நான் அவனை விட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே டியூக்கு நேரா எந்த இடத்துல ஷாவ் இருக்கிறானோ அங்க கிளம்பி வரான். உள்ள வர டியூக் ஷாவோட கழுத்தை புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வியாதி இருக்கும் போது ஷாவ் மாதிரி கடவுள் பாடியை கடிச்சா அவங்க ஃபிளவர் ஸ்லேவ் ஆயிடுவாங்கல்ல, அதாவது அவங்களுக்கு மரணமே கிடையாது. அதே ரேஞ்ச ஒரு வழியா டியூக்கும் அடைஞ்சிடுறான். கழுத்துல இருந்து அந்த பூவை பிச்சு போட்டுடுறான். இனிமே எனக்கு மரணம் கிடையாது, யார் என்ன பண்ண போறான்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு உள்ள அவனை அட்டாக் பண்றதுக்கு சூஹி வந்துடுறா. எதுக்குடா அவர் பக்கத்துல நிக்கிற அப்படின்னு. ஆனா அந்த வாழை ஈஸியா பிச்சு போட்டுட்டு சூஹி, இனிமே என்ன ஒன்னும் உன்னால பண்ண முடியாதுமா, எனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை வந்துருச்சு, நான் இனிமே ஒரு இம்மார்டல், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா பதவி எனக்கு தான் வரணும், அதுக்காக தான் நான் ஏற்கனவே உங்க அம்மாக்கும் அப்பவே விஷம் வச்சேன், இப்போ உங்க அப்பாவுக்கும் அதே நிலைமைதான் பார்த்தல அப்படின்னு சொல்ல, என் அம்மாவையும் அப்பாவையும் கொன்னது நீயா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவி உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு அட்டாக் பண்றா. ஆனா என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு சாகா வரம் கிடைச்சிருச்சுங்கிறதால மறுபடியும் மீண்டு வந்துட்டே இருக்கான். இங்க பாரு, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, சரி நீ ஒரு சில பேருக்கு தேவைப்படுறீங்கிறதால உன்னை இங்கே விட்டு போறேன் அப்படின்னு நேரா கிளம்பி மூச்சிய பாக்குறதுக்கு டியூக் போயிடுறான். மூச்சி உடனே வேலை முடிஞ்சுதான்னு கேட்க, நானும் இம்மார்டல் ஆயிட்டேன், நல்ல வேலை உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாமலே போயிட்டேன், இப்ப பாருங்க நான் இம்மார்டல் ஆயிட்டேன், என்னை யாருமே தடுக்க முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி கண்டிப்பா நீ என்ன பண்ற, சூஹி இருக்கால அவ இங்க வேணும், நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஏன்னா மனுஷங்க பேராசை பிடிச்சவங்க, நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே ஓடுவாங்க, இந்த வியாதி பரவும் சொல்ல அதே மாதிரியே மக்கள் தப்பிச்சு ஓடுறேன்னு சிட்டியை விட்டு வெளியே ஓடுறாங்க. சோ கேபிட்டல் சிட்டியை தாண்டியும் வியாதி பரவ ஆரம்பிக்குது. இந்த விஷயமும் ஜூஹிக்கு தெரியுது. ரொம்ப டல் ஆயிடுறா. அவ பாட்டுக்கு போயிட்டு எந்த இடத்துல ஷாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கோ பக்கத்துல போய் படுத்துக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ எந்திரிச்சு வெளியே வர பாவ அவளை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. மா எனக்கு பயமா இருக்குன்னு, நான் ஒரு டாக்டர், எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்கணும், சரியா நான் போய் பாத்துட்டு வரேன், நீ அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சூஹி அங்க இருந்து கிளம்புறா. அந்த தளபதியோட பையன் நானும் வரேன்னு சொல்றான். சூஹி இல்ல வேண்டாம், நீ என்ன பண்ணு, இங்கே இரு, பத்திரமா இருந்து பாபாவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு தனியா கிளம்புறா. ஆனா சூஹி போகும்போதே அந்த சாத்தான், என்னடி பண்ண போற, என்ன கொல்ல போறியா, கொல்லாத கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செத்து வர முடியாது, இப்பவே அடையணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. ஆனா சூஹி அத காதுல வாங்காம அங்க இருந்து கிளம்பிட்டு, நான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு வழியா தீர்வு கிடைக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டு இருக்கா. போறவ நேரா மூச்சிய பாக்கிறதுக்கு தான் போறா. மூச்சி உடனே, நீ மட்டும் அப்பவே என்ன கல்யாணம் பண்ணியிருந்தனா நான் பாட்டுக்கு அப்பயே வாழ்ந்து இறந்து போயிருப்பேன், இந்த பிரச்சனை எல்லாம் வந்தே இருக்காது, எல்லா தப்பும் ஓ மேலதான்னு சொல்ல, இங்க இருந்து போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சாவை கூட்டிட்டு அவனோட இடத்துக்கு சூஹியே போயிடுறா. தடுக்கிறதுக்காக பின்னாடியே போயிருந்திருப்பான் போல அந்த தளபதியோட பையன், அவன் பாத்துடுறான். ஆனா மூச்சியோட ஆளுங்க அங்கே அவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அப்பயும் அந்த பையன் வேகமா ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு பேஷாவை பாத்துட்டு, இந்த மாதிரி நம்ம ராணி மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். கீழே பொத்தன் வந்து விழுந்துட்டு இருக்கான். அவன் அங்க அட்டாக் பண்ணப்ப கிட்டத்தட்ட அவன் உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான், ராணியை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு, சீக்கிரமா வேலை செய்யி, சூஹி ஆபத்துல இருக்காங்கன்னு பேஷா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஆத்மாவா வந்து சொல்லிருக்காரு. பா இப்ப கூட என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து எந்திரிச்சு வந்திருக்கான். அப்பா, நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், இப்ப நான் சாகலாம்ல அப்படின்னு தளபதியோட பையன் அப்படியே இறந்து போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூஹிய கட்டி வச்சிட்டு இருக்கான். மூச்சியை கட்டி வச்சுட்டு டியூக்க பார்த்து, நான் ஒண்ணு சொல்றேன், இவள்கிட்ட இருந்து நம்ம நிறைய பவர் எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டோம்னா நமக்கு என்னன்னைக்குமே அழிவே வராது, இந்த நாட்டோட ஆர்மியும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும், போய் இந்த வேலையை பாரு, காவல் காத்துக்கோ அப்படின்னு சொல்ல, யாரையும் உள்ள வர மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு டியூக்கு வெளியே போறான். அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க நிக்கிற எல்லா ஃபிளவர் ஸ்லேவ் கிட்டையும் உண்மையா என்ன நடக்க போகுதுன்னு மூச்சி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வேணா அந்த இம்மார்டல் லைஃப்ல இப்ப ஆசை இருக்கலாம், நம்ம மனுஷ உயிர்களை குடிச்சு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, மனுஷங்களா மாறிடலாம், இதே பவர் நம்ம கிட்ட இருக்கும், ஆனா இந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும், அது ஓகே தானேன்னு கேட்க அத்தனை பேரும் ஓகேன்னு சொல்றாங்க.
மூச்சி எப்படியாவது நம்ம சூஹியோட உடம்புக்குள்ள இருக்க அந்த டீமன் ஹார்ட்டை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பெய்ஷாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா பாபாவும் அங்க வந்து சண்டை போடலான்னு பாக்குறா. பயங்கரமா அடிபட்டுருது அவளுக்கு. மூச்சி சூஹியோட உடம்புக்குள்ள இருந்து அந்த டீமன் ஹார்ட் எடுத்து அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டியூக்கு வெளியே தடுத்து நிறுத்திட்டு இருக்கான், சூஹிய காப்பாத்த விடாம பண்றதுக்காக. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பாபாவ் அழுதுட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல பாபாவ் ரொம்ப வீக் ஆயிட்டு ஒரு குழந்தையா மாறி போயிடுறா. பெய்ஷாவ் பாக்குறான். பாபாவ் என்ன ஆச்சுன்னு கேட்க டியூக்கு கண்ணா பின்னான்னு சிரிச்சிட்டு இருக்கான். பெய்ஷாவ் வேகமா பாபாவை தூக்கி அவன் மேல அப்படியே உடம்போட கட்டிட்டு சண்டை போடாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சூஹி அமைதி ஆயிடுறா. நம்ம மனுஷங்கள் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சி பாத்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம சூஹியோட உடம்புக்குள்ள நார்மல் சூஹிய கைது பண்ணிட்டு அந்த டீமன் இருக்குல்ல அது வெளியே வந்துருது. பாரு மூச்சி, எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கடா. ஆனா உனக்கு போன ஜென்மத்திலேயே நான் தப்பு தப்பா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டேன். அது எல்லாத்தினாலே நீ இப்படி மாறல. நீ என்ன தெரியுமா, பேராசை. உனக்கு ஒரு பெரிய இம்மார்டல் லைஃபையும் கொடுத்துட்டேன். அது பத்தாதான் உனக்கு சொர்க்கத்துக்கு வர நீ அதிபதி ஆகணுமா? பேராசை பட்டு மத்த எல்லாரையும் நீ இந்த மாதிரி மாத்தினியா ஃபிளவர் ஸ்லேவா? அவங்களோட பவர் அதிகமாக அதிகமாக எனக்கு பவர் அதிகமாகி சூஹிய கட்டி போட்டு நான் இங்க வந்துட்டேன். பார்த்தல, உன்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாமே நான் உனக்கு போட்டு பிச்சை. இப்ப அதெல்லாம் நான் திரும்ப எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த டீமன் கையில எடுத்துக்கிறா. இத பாத்துட்டு பயங்கரமா மூச்சி அப்செட் ஆயிடுறான். அப்போ எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு. இங்க அப்படி சண்டை போயிட்டே இருக்கும் போது அந்த நேரத்துல ஷாவ் இறங்கி வந்துடுறான். பெய்ஷாவை பாக்குறான். யாரையும் உள்ள விடாத, நான் உள்ள போய் சூஹிய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பெய்ஷாவ், நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க கடவுளே அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஷாவ் அங்க உள்ள வரான். சூஹிய பாக்குறான். இது சூஹி இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. உன்ன மாதிரி எனக்கு இலகுன மனசு கிடையாதுப்பா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சூஹி ஷாவ் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டை நடந்துட்டே இருக்கு. ஆனா தோத்து போயிடுறா சூஹி. இப்ப என்ன கொல்ல போறியா? சத்தியமா உன்னால என்ன கொல்லவே முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் யாரோட உடம்புல இருக்கேன், அவளும் சேர்ந்து செத்து போயிருவா அப்படின்னு சொல்ல, சூஹி வெளியே வா, உண்மையான நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கூப்பிட்டுட்டே இருக்கான். பார்த்தா சூஹி கனவு உலகத்துல இருக்கா. அந்த உலகத்துல ஷாவ் கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்பயும் யாரும் கூப்பிடுறாங்களேன்னு அவளுக்கு தோணிட்டே இருக்கு. ஷாவி தான் சந்தர்ப்பம்னு சூஹியோட விசில் எடுத்து கையில அப்படியே அடிக்க ஆரம்பிக்க, சூஹி கனவு உலகத்துல இருந்து வெளியே வரா. கண்ணை திறந்து பாத்துட்றா. நான் விட மாட்டேன், இதுக்கும் மேல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள இந்த டீமன் தனியா வெளியே கம்ப்ளீட்டா வந்துடுறா. ஷாவ் பாக்குறான். அவளை கொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு டீமன் சொல்லிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க, நான் செத்து போனா நீயும் செத்து போயிருவ, நம்ம பேர்லயே ஒத்துமை இருக்கு, ஷாஹ்வா, உனக்கு இது இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சூஹி போன ஜென்மத்துல குட்டி பொண்ணா இருக்கும் போது ஒரு செடி ஒண்ணு ரொம்ப நாள் வளர்த்திருக்கா. அந்த செடியை வளர்க்க ஆரம்பிக்கும் போதே அதுக்கு வயசு கிட்டத்தட்ட 1000 வயசு இருக்குமா. இப்ப அந்த செடியை வளர்க்கிறா. இவளோட ரத்தத்தை குடிச்சுதான் அந்த செடி வளருது. அதுக்கப்புறமா நம்ம ஷாவுக்கு இந்த மனுஷ உடம்ப கொடுத்துட்டு இந்த அரக்க பொண்ணு இருக்கால செடியாவே இருந்திருக்கா. ஆனா அவன் மட்டும் கடவுளாகி போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு வெறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் தான் டீமன் ஹார்ட்டா மாறி சூஹியோட உடம்புக்குள்ள போயிட்டு இத்தனை ஜென்மமா கண்டினியூஸா வந்துட்டே இருந்திருக்கா. ஷாவ் இந்த கதையெல்லாம் கேக்குறான். சூஹிய பாக்குறான். உனக்கு ஒன்னும் ஆகாதரா செல்லும் அப்படின்னு அவனோட இதயம் பாதி இன்னும் வச்சிருக்கான்ல, அதை எடுத்து சூஹி உடம்புல வச்சுட்டு இப்போ உனக்கு இதயம் இருக்கு, அந்த இதயம் போனா கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஷாவ் இவ முன்னாடியே இறந்து போயிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே அந்த பொண்ணை கொன்னுட்டேன், டீமனை. சோ அவ இறந்து போனா நானும் இறந்து போயிருவேன். அதனால இப்போ கண்டிப்பா என்னால உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, என்னை பத்தி யோசிச்சு பாக்காத சூஹி, இதுக்கும் மேலேயாவது நீ நிம்மதியா இரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிடுறான். எனக்கு ஷாவ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கதறி இவ அழ ஆரம்பிக்கிறா. அப்ப பார்த்தா அந்த கண்ணை கட்டின சாமி வராரு. இப்பதான் சூஹிக்கு தெரியுது, போன ஜென்மத்துல ஒரு மாஸ்டர் இவளை விட்டு விசில் கொடுத்துட்டு போயிருந்தார்ல, அந்த மாஸ்டர் தான் இந்த கண்ணை கட்டின கடவுள்னு சொல்லிட்டு. மாஸ்டர் என்ன பண்றீங்கன்னு கேட்க, உலகம் எதெல்லாம் நடக்கணுமோ அது நடந்துட்டே தான் இருக்கும், நீ என்ன ட்ரை பண்ணாலும். இதெல்லாம் பாடம் கத்துக்கிறதுக்கு, உலகத்துல இந்த வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு டூலா நீங்க இருந்திருக்கீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இத பாத்துட்டு சூஹி, என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு பொம்மை மாதிரி தெரியுதா, எங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு மனுஷங்க மாதிரி தெரியலையான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் இதுக்கு எங்களுக்கு ஃபீலிங்ஸ வச்சீங்க அப்படின்னு கேட்டுட்டு கத்த ஆரம்பிக்க, அந்த செடியை நான் உனக்கு மறுபடியும் கொடுக்குறேன், ஷாவ் வளர்ந்தானா அவனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த சாமி இறந்து போயிடுறாரு. சூஹி வெளியே வரா. அதுக்குள்ள வந்துட்டு இவ இதயம் அழிஞ்சு போச்சுல, சோ இதுக்கும் மேல ஃபிளவர்ஸ்ல வெல்லாம இறந்து போயிருவாங்க. அதே மாதிரி பெய்ஷாவும் டியூக்க கொன்னுடுறான். டியூக் எப்படி நான் இறந்து போறேன்னு தெரியாம அவன் இறந்து போயிட்டு இருக்கான். சூஹிய வெளியே வரா. வந்துட்டு நம்ம பெய்ஷாவை பார்த்துட்டு கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான், கையில குழந்தைய தூக்கிட்டு. எல்லாருக்கும் உடம்பு சரியா போயிடுது. கொண்டாட்டமா வெளியே வராங்க. அப்படியே 16 வருஷம் ஓடி போயிடுது. சூஹி இப்போ ராணி ஆயிடுறா, நாட்டை பாத்துக்கிறா. பாபா கூட பொண்ணா இப்ப பெருசா வளர்ந்துடுறா, மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ அடுத்து அங்க இருந்து போகும்போது கெட்டவன் ஒருத்தன் ஃபுல்லா இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக அங்க வந்து நிக்கிறான். அப்ப சூஹி எப்பவுமே கையில அந்த செடியை வச்சுதான் இருப்பா போல. அந்த செடி மனுஷ ஊரை அடையுது. சூஹி வேகமா போயிட்டு ஷாவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷாவ், நான் வந்துட்டேன், இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கெட்ட சக்தியை அடிச்சு விரட்டிட்டு இருக்கான்.
அதோட தான் இந்த சீரிஸ் ஒரு எண்டுக்கு வருது. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு புது சீரிஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.